பொதுவா மேஷம் எடுத்துட்டாலே ஒரு குணநலன் சொல்லுவாங்க. மேஷத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்லங்க சார். அத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மேஷ ராசிக்குன்னு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க நல்லவங்களா அப்படின்னா ரொம்ப நல்ல போர் தளபதி பார்த்துருக்கீங்கல்ல, எதுக்காக அவங்க உயிரை கொடுப்பாங்கன்னா நாட்டுக்காக உயிரை கொடுப்பாங்க, மக்களை காக்கிறதுக்காக இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போராடக்கூடிய மனோபாவங்கள் அவங்ககிட்ட இருக்கும். எஸ், அதெல்லாம் மேஷராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போத்து காலகட்டம் 7.5 சனி இருக்கு இல்லையா, ஸோ கவனமாக இருக்கணும்னா 50% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். 50% இவங்களுக்கு அதுலேருந்து பாதகத்துலேருந்து வெளியில் வந்துடும், கடவுள் காப்பாற்றி விட்டுருவார். ஆனால் 50% கவனமாக இருக்கணும். பரிகாரம் நான் சொல்கிறேன், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போய்ட்டு, குருவுக்கு முல்லைப்பூ இருக்குல்ல, இந்த முல்லைப்பூவை கட்டி முடிஞ்சால் நீங்களே வாங்கி கையில் கட்டி சுவாமிக்கு மாலையாக போட்டுடலாம். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசிக்கு இடம் வாங்கலான்னு ஒரு காரியம் சொன்னேன். அப்போ பண வரவுகள் வராமா? கண்டிப்பாக வரும். பணமாக வச்சுக்காம இடமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீடா இடமா பொருளாக சேர்த்துக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வருஷத்தில்? பக்தி பிளஸ் நேயர்களும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, இந்த குரு பயிற்சிக்கு பின் வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாக மேஷம் எடுத்துட்டாலே ஒரு குணநலன் சொல்லுவாங்க. மேஷத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்லங்க சார். அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். குரு பயிற்சியினுடைய சிறப்புகள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எல்லா கிரகங்களும் இருக்கும்போது குருவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மற்ற இருக்கக்கூடிய 8 கிரகங்களில் குரு அப்படின்னா ஒரு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி வரும். குரு பார்த்தா கோடி நன்மை. நம்ம கூட நம்மளை வழி நடத்தக்கூடியதும் குருன்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட ஆசிரியரை குருன்னு நம்ம சொல்கிறோம். அவர் எனக்கு ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு குரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய அம்மா தான் எனக்கு குருன்னு சொல்லுவாங்க. சமயத்தில் பார்த்திங்கன்னா தெய்வமே எனக்கு குருன்றுவாங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த குரு எத்தனை இடத்துல பிளேஸ் ஆகிறாருன்னு நீங்கள் பாருங்களேன். குரு எத்தனை இடத்துல பிளேஸ் ஆகிறார். அப்போ அந்த குருவுக்கு ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. அதே மாதிரி ஜோதிடத்தில் அவ்வளோ இடத்துல பிளேஸ் ஆவார். ஒருத்தர் கல்யாண பலன் ஏற்படணும், குரு பலன் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். அப்போ குரு பலன் நமக்கு வேணும் அப்படிங்கிறது பாயிண்ட் இருக்குது. ஒருத்தர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாரு, வீடு ஒரு பெரிய கடை ஓப்பன் பண்ணுறாரு, குரு நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு. கும்பாபிஷேகம் பண்ணுறார், குரு நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு பேரே சுபகாரகர்னு பேருங்க. சுபகன்னா நல்லது, நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கிரகம் இருக்குது. நல்லது மட்டுமா செய்வார், எதிர்மறையாக செய்ய மாட்டாரா? செய்வார். அதாவது ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நல்லது, எந்த இடத்துல இருந்தால் கெட்டதுங்கிறது தெரிய வருது. ஒரு 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 மனிதன் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கார், ஆஃபீஸில் திட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரியாக மாறிடுவார். இந்த திட்டுறார் மனுஷன், இந்த ஆளுக்கு கோபம் அதிகம். வீட்டில் மனைவிக்கு கணவராக இருந்துட்டுருப்பார், அம்மாவுக்கு பிள்ளையா செல்ல குழந்தை மாதிரி இருந்துகிட்ருப்பார். ஸோ ஒவ்வொரு பர்செப்ஷனில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிற மாதிரி குரு சில இடங்களில் இருந்தால் என்ன விதமான பலன்கள் இருக்குது. குரு இருக்கிறத விட குரு பார்க்குறதுக்கு பலன் ஜாஸ்தி. அப்போ இந்த குரு நம்ம எப்போத்துலேருந்து மாறுறாருன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறாரு. இந்த ஒரு வருடத்துக்கு ஒருக்கா மாறுறங்காட்டி வருட பலன்கள் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் குரு வச்சு தான் சொல்லணும். வருடாந்திர பலன்கள்னு சொல்லுவாங்க, இது சனி பகவானை வச்சு சொல்லுவாங்க. நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள் புறம் குருக்கிட்ட போகிறது, குருவிலேருந்து நமக்கு அது காக்கப்படுகிறது. கெட்ட நேரம் வந்தாலும் அவர் காப்பார். அப்போ ஒரு மனிதனுக்கு 7.5 சனி இருக்குது, அஷ்டம சனி போட்டு பாதிக்குது, கடனில் போட்டு தீராத வறுத்து எடுத்துடுச்சு சார். எனக்கு மனைவி என்னை அவ்வளோ கோச்சிக்கிறாங்க, கணவர் என்னை அவ்வளோ கோச்சிக்கிறாங்க, மாமியார் அவ்வளோ கோச்சிக்கிறாங்க, மாமனார் அவ்வளோ கோச்சிக்கிறாங்க, வீட்டில் நிம்மதி கிடையாது, என்னை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஆள் கிடையாது, குழந்தை இல்லை சார், அதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. பணம் இருக்குது சார், நிம்மதி இல்லை சார். சார் பணமே இல்லை சார், கடன் தொல்லை தான் தாங்க முடியல, மாதமானால் அப்படி கண்ணு 2 இருட்டாகுது, என்ன பண்ணணுன்னே தெரியல, ரொம்ப மனவேதனை, வெளியிலையும் சொல்லிக்கூட முடியல, உள்ளேயும் வச்சுக்க முடியல, அப்படியே வதன்னு மனசில் ஒரு ஏக்கமாக இருந்துகிட்ருக்கு சார். எனக்கு இப்படி தான் லைஃப் போயிட்டே இருக்குமா, நார்மலாகவே இப்படியே இருந்துருக்கணும்னு வயசு பாட்டுக்கு போகுது. இப்படியெல்லாம் வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த சேஞ்ச் டிரான்சிட் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்சிட் பிளானட் அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த குரு பயிற்சியை பார்த்துட்ருக்கோம். வருடாந்திர கிரகமாக சனியை சொன்னேன், வருட கிரகமாக குருவை சொன்னேன். பாப புண்ணிய கணக்குக்கு ராகு கேதுவை பற்றி சொல்லுவோம். மாத பலன்களாக சூரியனை பற்றி சொல்லுவாங்க, தினப்பலனாக சந்திரனை பற்றி சொல்லுவாங்க. தினத்தில் இருக்கக்கூடிய ஹோரை, அந்த ஹோரை ஹவர்ஸுடைய பலன்கள்லாம் சொல்லும். அதனால தான் குரு பயிற்சியினுடைய பலன்கள் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. பராப வருஷத்தில் இந்த குரு பயிற்சி, குரு டிரான்சிட் டு கடகராசி.
ஸோ கடகராசிக்கு டிரான்சிட் பண்ணக்கூடிய தினம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 1 திருக்கணித பிரகாரம் ஜூன் மாதம் 1 டிரான்சிட் ஆகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிட் ஆனவர் திருப்பி அக்டோபர் மாதம் அவர் வந்து சிம்மராசிக்கு வந்துடுவார். திருப்பி அக்டோபர் மாதம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, ரிட்டர்ன் டு கடகராசி வர அதிசார பயிற்சியாகி திருப்பி ரிட்டர்ன் வந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த வருஷத்தில் ஒரு 3 பலன்கள் பாருங்கள். குரு வந்து 3 பலன்கள் 3 இடத்துல மாறுறாரு. குரு பயிற்சி எங்கே, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், கடகத்துலேருந்து சிம்மத்துக்கும், சிம்மத்திலேருந்து திருப்பியும் கடகத்துக்கும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த பராபவ வருஷத்தில் இருக்கக்கூடிய பலன்களாக நம்ம வந்து பார்க்குறோம். இதனால தான் குரு பயிற்சியை பார்க்கணும், நல்லது கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறதுக்கு குரு பயிற்சியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷத்துடைய குணநலங்கள் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுறேங்க சார். சூப்பர். ஃபஸ்ட்டு மேஷராசி காலபுருஷ தத்துவத்தில் ஃபஸ்ட்டு ராசி மேஷராசி. மேஷராசிக்குன்னு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க நல்லவங்களா அப்படின்னா ரொம்ப நல்லவர்கள். போர் தளபதி பார்த்துருக்கீங்களா, எதுக்காக அவங்க உயிரை கொடுப்பாங்கன்னா நாட்டுக்காக உயிரை கொடுப்பாங்க. ஆமாங்க சார். மக்களை காக்கிறதுக்காக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு 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 பேத்தட்டிக் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு 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 விதமான கர்வம் இருக்கும், ஒரு விதமான ஜெயிக்கிறதுக்கு உண்டான போராட்டங்கள் இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போராடக்கூடிய மனோபாவங்கள் அவங்ககிட்ட இருக்கும். எஸ், அதெல்லாம் மேஷராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னால் தனித்துவமாக நிற்க முடியுங்கிற ஒரு தனி தன்மைகள் வந்து மேஷராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போத்து காலகட்டம் 7.5 சனி இருக்கு இல்லையா, அவர்களுக்கு வந்து என்னடா அது நம்ம லைஃப் இப்படி போயிட்டுருக்கேங்கிற ஒரு வருத்தங்கள் மனசில் இருக்கும். பலவிதமான யோசனைங்க மேஷராசிக்காரங்களுக்கு, பலவிதமான சிந்தனைகள் மனசில் இருக்கும். கொஞ்சம் நஞ்சத்து சிந்தனை கிடையாது. இந்த யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற யோசனை அப்படியே மனசில் போட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்கு சில விஷயங்கள்லாம் நான் வந்து ஜெயிப்பனா மாட்டேமான்னு அவங்களுக்கே கொஸ்டின் மார்க்காக இருக்கும். எதை எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடியவர்கள் நான் ஜெயிப்பனா மாட்டேனா அப்படின்னு ஒரு யோசனை. யாராவது கிண்டல் கேலி பண்ணாங்கன்னா அவங்க கிண்டல் கேலி பண்ணுறவங்களை பார்த்து ரொம்ப அப்படியே மன வருத்தப்படுறது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் மேஷராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாத மேஷராசி நண்பர்களுக்கு பரீட்சையில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு என்னங்க படிக்கவே மாட்டேங்க, சொன்னால் கேட்டால் தானேங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க, உட்காந்தா தானே படிக்கிறது. குழந்தைகளை பொறுத்தளவுக்கு காலேஜில் அரியர் 2000 வெளியேற வச்சுருப்பாருட்டுருக்கு, இந்த ஜென்மத்தில் முடிக்க முடியாது, அடுத்த ஜென்மம் புதுசாக பிறந்து வரணும் மாட்டிருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ இவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாறுதல் கொடுக்கக்கூடிய மேஷராசி. 4th பிளேஸ் சுகஸ்தானம்னு பேருங்க. சுகஸ்தானத்தில் குரு பகவான் பலம் பெற்று வர்றார், ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றார். இந்த ஸ்ட்ராங்காக வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு 7.5 சனியிலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனசில் ஒரு பெரிய நிம்மதி இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஏதேனும் இவங்க பேரில் இடம், வீடு, பொருள், வாகனம் இதெல்லாம் மகேஷ் சொல்லிட்டார், பணம் வந்துடும், கொட்டிடும், வேலை செய்யணும் அப்போ தான் பணம் வரும், உழைக்கணும் அப்போ தான் பணம் வரும். மைண்டை ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம்னா பழைய மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு வீடு, இடம், பொருள், வாகனங்கள் சின்ன இடமாவது வாங்கிடலாம். அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இவங்களுக்கு வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, கெட்டதில் நல்லது, நல்லதில் கெட்டது. எப்படி ஒரு அருமையான இது பாருங்கள். கெட்டதில் நல்லது, ஒரு காரியம் போகிறோம், இன்றைக்கி போய் அது நடக்கலை, ரொம்ப நல்லது, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்து உங்களை காப்பாற்றி விட்ருக்குன்னு அர்த்தம். கெட்டதில் நல்லது, நல்லதில் கெட்டது. நல்லதில் என்ன கெட்டது, ஒரு நல்ல விஷயமே நடக்கலை, அது கூட நல்லது தான், அது கூட பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள், அதனால தான் குரு தடுத்து விட்டார்னு. ஸோ கெட்டதில் நல்லது, ஆபத் பாண்டவராக இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக குரு பகவான் உங்களுக்கு வரார். சரி, இது மட்டுமா, தாயாருக்கு நல்லா இருக்கும், பூர்வீக சொத்தெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு வரும், படிப்பு விஷயங்களில் நல்லா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணி அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். இதே போன்று பார்த்துட்டிங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் கூடி வரும். தொழில் எங்கே சார் கூடுறது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கொஞ்சம் தடங்களாக இருக்கும். ஆஃப்டர் 6 அந்த அடுத்த 6 மந்த்ஸ் பழகிடுமா சார், இல்லை நல்லா வரும், நல்லா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இதை தவிர மேஷராசி என்பவர்களுக்கு வேறு எப்படி இருக்குது, நண்பர்கள் மூலமான ஆபத்துகள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, பலன்கள்லாம் ஆபத்துக்கள்லாம் இருக்குது 50% இப்போ கம்மியாயிடுச்சு. ஏதாவது ஆபத்து வந்தால் கூட கடவுள் உங்களை காப்பாற்றி விட்டுருவார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இதெல்லாம் சரி, இது என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேஷராசியில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம். மேஷத்தை மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கடினம். சூரியன் வந்து பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக மேஷராசி என்பது இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும்னா 50% பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். 50% இவங்களுக்கு அதுலேருந்து பாதகத்துலேருந்து வெளியில் வந்துடும், கடவுள் காப்பாற்றி விட்டுருவார். ஆனால் 50% கவனமாக இருக்கணும். எப்படிப்பட்ட நண்பர்கள், அறியா தெரியா நண்பர்கள்னு சொல்லுவாங்க, ஷேடோ இதில் இருப்பாங்க.
நீங்கள் நிறைய ஃபேஸ்புக் நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் தெரியாமல் அங்கே போவாங்க. போய் பார்க்கலாம், மீட்டப் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். இவங்களுக்கு சரியில்லாத மாதம்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய பங்குனி மாதம், அந்த மாதத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்ல பலன்கள் இருக்கும். இவங்க எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வருஷத்தில்? ரொம்ப இது வந்து நமக்கு ஆபத்தாக முடியுது சார், ஐயோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புவாங்கள்ல, அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அது இருக்கணும். ஃபோனில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும். மேஷராசிக்குங்க சார், இந்த குரு பயிற்சி பின் பணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாருக்குமே குரு சுபகிரகம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பண வரவு அந்த குரு கொடுப்பாருங்க சார். மேஷராசிக்கு இடம் வாங்கலான்னு ஒரு காரியம் சொன்னேன், அப்போ பண வரவுகள் வராமா? கண்டிப்பாக வரும். அது பணமாக வச்சுக்காம இடமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீடா, இடமா, பொருளாக சேர்த்துக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இடத்தின் மூலமாக பணம் வரவுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியலாக ஒருத்தர்கிட்ட வந்து உட்காந்து பேசினேன். அவர் ரொம்ப அழகாக சொன்னார். உங்கள் ஜோப்பில் ஒரு 2000 ரூபா இருக்கா சார்? இருக்குது சார். வைங்க. வச்சாச்சு. மேலே வந்து அந்த பணம் வச்ச இடத்துல மேலே வந்து ஒரு ஸ்லிப்பில் அவர் என்ன சொல்கிறார், 2025 போன வருஷத்தில் நான் பார்த்தேன், 2025ன்னு போட்டார். அவர் என்ன சொல்கிறார், இந்த பணத்தை அப்படியே இங்கேயே வச்சுருப்போம், டேபிளோட இதை எடுத்து வச்சுருவோம், 2027 இந்த பணம் 2000 ரூபா உங்களுக்கு லாபமாக வருமா, இல்லை இதே பணம் கூட்டி போடுமான்னு கேட்டார். ஒன்றும் கிடையாது. இதே பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டால் என்ன கிடைக்கும்னு கேட்டார். 7%. இதே பணத்தை நீங்கள் எஸ்ஐபியில் போட்டால் என்ன பணம் கிடைக்கும், இத்தனை பர்சன்டேஜ். இந்த 2000 ரூபாவை நீங்கள் வியாபாரம் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ ஃபினான்ஷியலி யூ மஸ்ட் நோ ஹவு டு, இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி இதை வந்து நம்ம வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறது. இதை வந்து ஒரு மேஷராசி என்பர்கள் யோசித்தால் 500 ரூபா இருந்தால் 5000 ரூபா ஆக்கலாம். நேரம் தான் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட்டு, நீ கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், பால் காய்ச்சறோம், நேரம் நல்லா இருந்தால் போதும் இல்லைங்க. நீங்கள் தானே மற்ற வேலையெல்லாம் பண்ணுவீங்க, அந்த நல்ல நேரம் உங்களை பண்ண வைக்கும். அப்படி கிடையாது. நேரம் நல்லா இருந்தால் நம்ம இயங்குவோம். மேஷராசிக்கு இயக்கம் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது தானாக ஏற்படணும் அந்த கனவுலலாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. தே ஆர் வெரி வெரி கிளவர். அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமான ஆட்கள், ரொம்ப கிளாரிட்டியான ஆட்கள். நான் சொல்கிறத ஈஸியாக பிடிச்சிப்பாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மேஷராசி நண்பர்களுக்கு நல்லா புரியும், இதை எப்படி நம்ம வந்து ஜாஸ்தி ஆக்குறது இந்த பணத்தை அப்படிங்கிறத, இதை மல்டிபிள் ஆக்குறது எப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா போதும். ரொம்ப அற்புதமான பணவரவுகள் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்குது. பணத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. மற்றவர்களை சேரும் பொழுது பணத்தில் கவனமாக இருந்தால் மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு அவங்களுக்கு. மேஷராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி பின் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம், இல்லை ஒரு எளிய பரிகாரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் என்ன சொல்லலாங்க சார்? நான் வந்து பரிகாரம் சொல்கிறேன். நிறைய இடத்துல கோயில்லாம் சொன்னங்காட்டி நிறையா இதெல்லாங்காட்டி பரிகாரம் வந்து நான் சொல்கிறேன். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போயிட்டோம். குருவுக்கு வந்து முல்லைப்பூ இருக்குல்ல, இந்த முல்லைப்பூவை கட்டி முடிஞ்சால் நீங்களே வாங்கி கையில் கட்டி சுவாமிக்கு மாலையாக போட்டுவாங்க. ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வியாழக்கிழமை. அதுவும் முடிஞ்சால் காலையில் நேரத்தில் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வருது. குரு பகவானை முடித்ததுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் வணங்குறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. மேஷராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறதே எப்படி இருக்குதுங்க சார் இந்த குரு பயிற்சிக்கு? மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணஸ்தானம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு குருவிலேருந்து கணக்கெடுத்து போட்டால் 10ஆம் இடம். அது வந்து குரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பலனுக்கு நெகட்டிவாக இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, குரு பலனுக்கு நெகட்டிவாக இல்லை. போன பயிற்சியில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தது, இப்போ 4ஆம் இடத்துக்கு வர்றது. இட்ஸ் அ குட் சைன். 4th பிளேஸு 5th பிளேஸ்லாம் உங்களுக்கு குட் சைனாக இருக்கக்கூடியது. 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இருக்கிற இடம் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அவர் பார்வை இருக்கக்கூடிய இடம் 2, 3, 4ஆம் இடத்தை பார்வை பார்க்குறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து கேந்திராதி யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கங்காட்டி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த திருமண விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு பலம் வாய்ந்ததாக. பசங்களுக்கு வந்து திருமணமே நடக்கிறதில்ல சார், எங்கே சார் பொண்ணு பார்த்தா பொண்ணு வர்றது, ஜாதகம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக திருமண யோகங்கள் பலன் உண்டு.
மேஷராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த 7 சனியில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்படுமா? ஏதாவது பிரச்சனை இருக்குமாங்க சார்? குரு சப்போர்ட் பண்ணுவாரா? பணம் இல்லை, சம்பாதிச்சிடலாம். இடம் இல்லை, வாங்கிடலாம். வாடகைக்கு இருந்தால் கூட வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் இருக்குது, அடைச்சிடலாம். குழந்தை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார் என்கிட்ட. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பண வசதி கொண்டவர்கள். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் கிளைமேட்டிக் இந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் இருந்தால் குழந்தை பிறக்கும், நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் பண்ணாத கோயிலில் பிரார்த்தனை பண்ணாத விஷயங்கள் கிடையாது. பணம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, பட் குழந்தை மட்டும் கிடையாது. ஒன்றே ஒன்று எங்களுக்காக குழந்தை, எங்களுக்கு உண்டான குழந்தையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தவம் இருந்தாங்க. என்ன ஏஜில் அந்த அம்மாவுக்கு இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 40, 42 வயசு. அதாவது இனிமே குழந்தை இருக்குமாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அவங்க வந்து அந்த மாதிரி வருத்தப்பட்டு, இன்றைக்கி ஐவிஎஃப் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் நான் சொல்கிறது அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பட் ப்ராசஸிங் டைம்னு சொல்லுவாங்கள்ல, இதற்குண்டான பேசி உட்காந்து முடிவெடுத்து அதற்குண்டான இருக்கும் பொழுது, ஸோ இந்த காலம் விதையை விதைக்கிறதும் அடுத்த காலம் நம்ம அறுவடை பார்க்குறதுக்கும் ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல அமைப்பு கொண்டதாக இருக்கும். இது ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப் மட்டும் பார்க்கக்கூடாது. 2 பேர், கணவன் மனைவி 2 பேர்த்தையும் பார்க்கறது ரொம்ப நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாம் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.